السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع المسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أيما امرأة صلت خمسها وصامت شهرها وأطاعت زوجها وأحسنت فرجها فلتدخل من أي أبواب الجنة شاءت. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் மேலாது தொடர் சொற்பொழிவுகளினுடைய 9வது நாளான இன்று அன்றைய அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இன்றைய மனைவிமார்களும் எனும் தலைப்பிலே நான் பேசுவதற்காக படிக்கப்பட்டிருக்கிறேன். துவா செய்கிறேன். இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். இஸ்லாம் உள்ளவரை, உலகம் உள்ளவரை, அதில் உயிர்கள் வாழும் வரை எல்லா காலத்திலேயும் முஸ்லிம் உம்மத்தால் மறக்க முடியாத ஒரு பேராளுமை பெற்ற பெண் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. கதீஜா அம்மாவை பற்றி சில செய்திகள் பேசி நம்முடைய இன்றைய பெண்களோடு அவர்களின் வாழ்க்கையை ஒரு கம்பாரிசன், ஒரு ஒப்பீட்டளவிலே யோசிப்பதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கம். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அகில உலகத்திலேயே சிறப்பான பெண்கள் 4 பேர் ஒட்டுமொத்த துனியாவுடன். முதல் பெண் மரியம் அம்மா, 2வது பெண் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா, 3வது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, 4வது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 4 பெண்கள் தான் உலகத்திலே இருக்கிற பெண்களிலேயே ஏறத்தாழ கியாமத்து வரைக்கும் சொல்லலாம். இந்த 4 பேரும் எல்லா விதத்திலேயும் இறை அச்சத்தை பெற்ற, இறை நெருக்கத்தை பெற்ற, பத்தினித்தனம் நிறைந்த, பின்னாலே வரக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாய், ஒரு ஐடியல், ஒரு ரோல் மாடலாய் திகழக்கூடிய பெண்கள் இந்த 4 பேர். இதில் நாம் இன்றைக்கு சிந்திப்பது அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. உலகத்தின் முதல் முஸ்லிம்,
பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஈமான் கொண்ட முதல் முஸ்லிம். எனக்கு வஹி வந்தது, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை, நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று உலகத்திற்கு அவர்கள் சொன்ன போது முதலாக அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு கலிமா சொல்லி முஸ்லிமானவர்கள் முதல் முஸ்லிம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நம்ம வேணா பிரிச்சு சொல்லலாம், பெண்கள்ல கதீஜா அம்மையார், ஆண்கள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, சிறுவர்கள்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு, அடிமைகள்ல ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு எல்லாம் அடிமை, பெண்ணு, சிறுவர், ஆண்கள், பெண்கள்னு பிரிச்சு சொல்லலாம். ஆனா டோட்டலா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா உலகத்திலேயே முதல் முஸ்லிம் யார் அப்படின்னா முதல் முஸ்லிம் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். உலகத்திலே இஸ்லாம் எவ்வளவு காலம் இருக்கிறதோ, உலக முஸ்லிம்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ, எல்லாத்துக்கும் முதல் புள்ளி வைத்தது, முதல் பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்சு வச்சது கதீஜா. இன்னைக்கு உலகத்துல சுமார் 200 கோடி பேர் முஸ்லிம்கள். 200 கோடி. அதாவது உலகத்தில் நடக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய 4 பேர்த்துல ஒருத்தர் முஸ்லிம் அப்படிங்கிற ஒரு டாப் லெவல்ல நம்முடைய இலக்கு எட்டப்பட்டிருக்கிறது. 4 பேர்த்துல ஒருத்தர் முஸ்லிம். 200 கோடி முஸ்லிம்களுக்கும் சேர்த்து இத்தனை பேருடைய ஈமானையும் முதல் ஈமான் யார் என்று கேட்டால் அங்கே ஒரு பெண் இருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியத்திற்குரிய பெண். பல ஹதீதுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா அம்மாவை பற்றி பேசி இருக்கிறார்கள். ஒரு ஹதீஸ்ல அவங்களுடைய எல்லா செய்தியும் சொல்லுவாங்க. சத்தகத்னி பிமா கதபனி அன்னாஸ், மக்கள் எல்லாம் என்னை பொய் என்று சொன்ன போது நீங்கள் சொல்வது உண்மை என்று அந்த பெண் தான் சொன்னார். ஒரு உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் சொந்த சச்சா, சொந்த சிறிய தந்தை, சின்னத்தா மண்ணை வாரி இறைச்சிட்டு நீ நாசமா போன்னு சொல்லிட்டு போனாங்க. குடும்பத்துக்குள்ளே தந்தை வழி தாய் வழி உறவுகள் எல்லாம் மறுத்த போது கூட நீங்கள் சொல்வது உண்மை, நான் முதல்ல நம்புறேன்னு சொன்னது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதான் சொன்னாங்க, சத்தகனி பிமா கதபனி அன்னாஸ், மக்கள் எல்லாம் என்னை பொய்யன் என்று சொன்ன போது என்னை உண்மைப்படுத்தினார். வவாசத்னி பிமாலிஹா, தன் காசு பணம் முழுவதும் இந்த தீனுக்காக கொடுத்து என்னை தேற்றினார். அதாவது டோட்டலா கதீஜா அம்மாவுடைய காசு இல்லை என்றால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களின் காசு இல்லை என்றால், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களின் காசு இல்லை என்றால் இஸ்லாம் எந்திரிச்சே நின்றுங்க. இந்த 3 பேர்லையும் ஃபர்ஸ்ட் முழுக்க தாங்கள் சேர்த்து வைத்திருந்த தங்களுடைய பரம்பரை சொத்தாய் தங்கள் வணிகம் வியாபாரம் மூலமாக சம்பாதிச்ச இன்றைய மதிப்பில் பல்லாயிரம் கோடி டாலர்கள் சொல்ல வேண்டும். அவ்வளவு பெரிய மதிப்புள்ள அத்தனையும் இந்த மார்க்கத்திற்காக என்று சொல்லி கொடுத்தது கதீஜா அம்மா. பெண்களில் இவ்வளவு பெரிய வள்ளல் பெருமக்கள் இருக்கிறார்கள் என்பதை உலகத்திற்கு நிரூபித்த முதல் பெண்மணி. வாசத்தினி பிமாலிஹா, தன்னுடைய பொருளை எல்லாம் கொடுத்து என்னை ஆதரவு செய்தது கதீஜா அம்மா என்று சொல்லுகிறார்கள். அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க இதுக்கப்புறம், ருஸிக்து ஹுப்பஹா, கதீஜாவின் மீதான பிரியம் எனக்கு அல்லாஹ் ரிஸ்காக வழங்கினான். இந்த வார்த்தை கவனிக்கணும். ரிஸ்க்குன்னு எதுக்கு சொல்லுவோம்? அல்லாஹ் கொடுக்கறதெல்லாம் ரிஸ்க். தண்ணி ரிஸ்க், சூரியன் ரிஸ்க், இந்த மாதிரி நம்மால் அடைய முடியாத நிறைய விஷயங்கள் அல்லாஹ் மட்டும்தான் கொடுப்பான். அதுக்கு ரிஸ்க்னு பேரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய மனைவி கதீஜாவின் மீது நான் வைத்த பிரியம் என்பது அல்லாஹ் எனக்கு வழங்கிய மிகப்பெரிய ரிஸ்க். ருஸிக்து ஹுப்பஹா, அதுதான் பெரிய விஷயம். மனைவி மீது கணவனுக்கும் கணவன் மீது மனைவிக்கும் பிரியம் என்பது அல்லாஹ் தர்ற ரிஸ்க். சும்மா ஏதோ ஒரு சடங்கு மாதிரி கணவன் மனைவியா வாழ்றதல்ல, சும்மா ஏதோ ஒரு அபிஷியல் ஒரு இதுக்காக வேண்டி வாழ்றது அல்ல.
உள்ளார்த்தமான அன்போடு, காதலோடு, பாசத்தோடு அந்த கதீஜா அம்மாவின் மீதான பிரியம் எனக்கு ரிசுக்காக வழங்கப்பட்டது. 4 வரி இந்த ஹதீஸ். முதல் வரி, ஊரெல்லாம் பொய் என்று சொன்ன போது என்னை நம்பினார். தன்னுடைய காசு பணத்தை எல்லாம் கொடுத்து என்னையும் தீனையும் வளர்த்தார். அவர் மீதான பிரியம் எனக்கு ரிசுக்காக கொடுக்கப்பட்டது. 4வது வரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மாதிரி ஒரு மனைவி எனக்கு வேற யாரும் இல்லை, வழங்கப்படவில்லை. அதுக்கு பின்னாடி வந்தாங்க அரசியலுக்காக நிறைய திருமணங்கள். நாங்கள் கதீஜா அம்மாவை பேசுறதுனால இங்க ஒரு செய்தி சொல்லணும். நிறைய பேர் நம்ம ஆளுகளே தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா 10 கல்யாணம் பண்ணாங்க, 11 கல்யாணம் பண்ணாங்க. ஒரு மனைவி தான் கிட்டத்தட்ட 25 வருஷம், 25.5 வருஷம் ஒரே மனைவி தான். 2வது மனைவியே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25வது வயசுல இருந்து 51வது வயசு வரைக்கும். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்கல்ல. லாஸ்ட் 10 இயர்ஸ், கடைசி 10 வருஷம் 10 மனைவி. அது குடும்ப தேவைக்காக அல்ல, உடல் தேவைக்காக அல்ல, அதெல்லாம் அரசியலுக்காக கல்யாணம் பண்ணாங்க. ஒண்ணு இல்லை. இப்ப உதாரணமா அந்த கைபர் பகுதியில ஒரே சத்தம் வருது. அங்க கொஞ்சம் பேர் நமக்கு ஆப்போசிட்டா வேலை பார்க்கறான். அங்க கசமுசன் ஒரு கூட்டம் கூட்டிட்டு இஸ்லாத்துக்கு எதிராக என்னமோ பண்றான். நேரா அங்க போய் அங்கிருந்து சபியான்னு ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஏரியாவுக்கு மருமகன் ஆயிட்டாங்களா, கப்சு எல்லாம் அடங்கி ஸ்டாப். இந்த பக்கம் முறைசன் ஒரு கோத்திரம் இருந்துச்சு, பனில் முஸ்தலப்னு சொல்லுவாங்க. அங்க பயங்கரமா கொஞ்சம் பேர் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக, இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிராக போன இடத்துல அங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தை, அது இது போறது எல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே ஜுவைரியான்னு அங்க ஒரு அம்மா, அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த ஏரியா போனா காம், அவ்வளவுதான், அமைதியாயிடுச்சு. பிரச்சனைகள் வருகிற போது அந்த ஏரியாவில், அந்த பகுதியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் ஆகிவிட்டால் கப்சுப்புன்னு இருப்பாங்க. பிடிச்சாலும் பிடிக்கலன்னாலும், மருமகன் பிடிச்சாலும் பிடிக்கலன்னாலும் மாப்பிள்ள ஒன்றும் பேச முடியாது. இந்த மாதிரி காரணங்களுக்கு நிறைய பேர். ஒரு அம்மா இஸ்லாத்துக்கு வந்துச்சு, அவன் கணவர் முஸ்லிமா தான் இருந்தாலும் உபைதுல்லாஹ் இப்னு ஜாஷின்னு சொல்லி திடீர்னு அந்த நசாராவா மாறி போயிட்டான். மதுவெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சான். பெண் சஹாபிய பெண்மணி, முக்கியமான பெண்மணி, அபூ சுஃபியான் வீட்டு பெண்மணி. ஒரு வயிற்றுல 9 மாசம் கர்ப்பம், குழந்தை இருக்கு. எங்கேயோ விட்டு போட்டு ஓடி போயிட்டான் பக்கத்து நாட்டுக்கு, அபிசீனியாவுக்கு போனாங்க. அந்த அம்மா 9 மாசம் கர்ப்பத்தோட போனாங்க. ஏன் இப்படி இருக்க, நீ ஏன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போன, தயவு செய்து களிமா சொல்லு, நம்ம ஒன்னா வாழலாம், நீயும் களிமாவை விட்டுட்டு வா, இல்லைன்னா நீ என் மனைவி இல்லை, இந்த வயிற்றுல வளர்றது என் பொண்ணு இல்லைன்ட்டான். என்ன செய்யணும் அந்த அம்மா? கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு இருக்கலாம். சொல்லுச்சு, என்னுடைய மார்க்கம் எனக்கு வேணும், புருஷனா மார்க்கமானா எனக்கு மார்க்கம் தான், புருஷன் தேவையில்லை, நீ போன்னு சொல்லிருச்சு. தெருவா அங்க சுத்துச்சு. டெலிவரி டைம் யாருமே இல்லாம ஒரு ஒதுக்குப்புறமா போய் ஒரு காட்டு பகுதியில பிள்ளைய பெற்றெடுத்துச்சு. ஆறுதல் சொல்ற கூட ஆள் இல்லை. பச்சை குழந்தையோட மயங்கி கிடந்துச்சு. அப்புறம் மயக்கம் எல்லாம் தெரிஞ்சு தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கிட்டு, அந்த குழந்தைக்கு பால் இல்லை, அந்த குழந்தை கொடுக்கறதுக்கு பால் இல்லை. சரி, தாய்மார்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கலாம். செவிலி தாய்மார்கள்னு பால் கொடுக்குற தாய்மார்கள் இருப்பாங்க, காசு வாங்கிட்டு பால் கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கொடுத்தா காசு கேட்டாங்க, கொடுக்கறதுக்கு காசு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருக்காங்க மதீனாவில். இந்த அம்மா அபிசீனியா நாட்டில் தெருவா கை குழந்தைய வச்சுட்டு சுத்துது. எதுக்காக தெரியுமா? மார்க்கத்துக்காக. அந்த அம்மாவுக்கு ரம்லா பேர், ரம்லா. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு வகி வருது, இப்படி ஒரு பொம்பளை அங்க இருக்குது, கணவன் வெளியேறி போயிட்டான், கை குழந்தையோட சுத்துது, குழந்தையோட பாலுக்கு கூட காசு இல்லை, நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுங்க, நீங்க அந்த பெண்ணுக்கு வாழ்வு கொடுக்கணும். விதவையான பெண், கை குழந்தையோட. அந்த நாட்டோட மன்னருக்கு ரசூலுல்லாஹ் செய்தி அனுப்பிச்சு, அந்த மன்னர் ரசூலுல்லாஹ் சார்பா உயர்ந்த மகர் கொடுத்து கல்யாண ஏற்பாடெல்லாம் அங்க நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க வர்றாங்க. அதுக்கப்புறம் கை குழந்தையோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன் பேர் என்னன்னாங்க. ரம்லான்னு அந்த அம்மா. இனிமேல் உன் பேர் ரம்லாவெல்லாம் இல்லை, ரம்லா வேண்டாம்,
உன் பேர் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, உன் பேர் உம்மு ஹபீபான்னு பேர் வச்சாங்க. ஸல்லல்லாஹு மனைவி ஆயிட்டாங்க. நான் எதுக்கு சொல்றேன், கடைசி 10 வருஷத்துல 10 கல்யாணம் நடந்ததா இல்லையா? ஒவ்வொன்றுக்குமே இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி பிளாஷ்பேக் எல்லாம் இருக்கு. சும்மா ஏதோ அங்க பொண்ணு நல்லா இருந்துச்சு, அவங்க வீட்டுல ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம், இவங்க நல்லா பணக்காரங்களா இருந்தாங்க, இங்க ஒரு கல்யாணம் பண்ணி அப்படிலாம் பண்ணல. உண்மையா சொல்ல போனா ஒரே மனைவியாக 6 குழந்தைகளை பெற்ற ஒரே மனைவி கதீஜா அம்மையார் மட்டும்தான். அதுதான் சொல்ல போனா மனைவி, அவர்கள் தான் வாழ்க்கை துணை. மீதி எல்லாம் பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக, பொருளாதார காரணங்களுக்காக, மார்க்கத்தின் வளர்ச்சிக்காக, மார்க்கத்தை யாரும் எதிர்க்க கூடாதுங்கிறதுக்காக ஆங்காங்கே திருமணங்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் நடைபெற்றது. இந்த கான்செப்ட் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளையும் பெரும்பாலான பேர் 10 கல்யாணம் பண்ணாங்க, 11 கல்யாணம் பண்ணாங்க அப்படின்ட்டு சில பேர் அந்த ஆசையில வேற சுத்துற மாதிரி இருக்கு. நம்மளும் ஒரு 3-4 பண்ணா என்ன, அதான் ரசூலுல்லாஹ்வே பண்ணிட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி. ஒரே மனைவியோடு கிட்டத்தட்ட 25 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார். 7 மக்கள் இல்லையா, 3 பசங்க 4 பெண் மக்கள். இந்த 7ல ஒரே ஒரு இப்ராஹிம் என்கிற குழந்தை தான் மாரியத்துல் குதுபியாங்கிற அடிமை பெண்ணுக்கு பிறந்தது. மீதி 6 குழந்தைகளுக்கும் தாயாக இருந்து ஒரு பெரிய குடும்பத்துல குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி கட்டி கொடுத்து பேரம் பேத்திகளை எல்லாம் மடியில வச்சு வளர்த்தன அம்மா யாருன்னா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான். கதீஜா அம்மாவுடைய வரலாறும் அவர்களுடைய பின்புலமும் அவர்களுடைய மகத்துவமும் புரியப்பட வேண்டும். என்ன காரணமோ தெரியல, அல்லாஹ்வுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முதலா மனைவி அமையும் போதே ஒரு சின்ன பெண்ணா கன்னி பெண்ணா கொடுக்கல. காரணம் என்னன்னா, உலகத்துல யாரும் சந்திக்காத கடுமையான எதிர்ப்பை எல்லாம் ரசூலுல்லாஹ் சந்திக்க போறாங்க. இந்த டைம்ல ஒரு சின்ன பொண்ணை கட்டி வச்சோம்னாவெல்லாம் சரிப்படாது. அது ஒரு 18-19 வயசுல ஒரு பொண்ணை கட்டி வச்சிருந்தீங்கன்னு வைங்களேன், அது அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடிடும். இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்துச்சுன்னா திடகாத்திரமான பெண் வேண்டும், நிர்வாக திறன் பெற்ற அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் உள்ள ஒரு லேடி வேணும், நிர்வாக திறன் மிக்க பெண் வேண்டும். சாதா சீதாவான பொண்ணெல்லாம் இருந்தா ஆகாது. ஏன்னா நாளைக்கு கல்லெடுத்து அடிப்பான், ரசூலுல்லாஹ் மேல வீட்டு மேல வந்து இது பண்ணுவான், போருக்கு போக வேண்டியது வரும், நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும். அல்லாஹ் முதல்ல தேர்வு செஞ்சதை இந்த அம்மா ஏற்கனவே 2 கணவரோடு வாழ்ந்து அந்த 2 கணவர்களும் வஃபாத்தாகி விட்டார்கள். அபூ ஹாலான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கணவர், அவங்களுக்கு 2 குழந்தைகள். அந்த 2 குழந்தைகளும் சஹாபி. வரலாறுல வருது, அவங்க பெரிய பேச்சாளர் இஸ்லாத்திய மார்க்கத்தை சொல்றதுக்கு. சரி, அவங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் அதீக்னு ஒருத்தர், அதீக், அவரு கல்யாணம் பண்ணாங்க. அவருக்கு ஒரு 2 குழந்தை, ஒரு ஆண் ஒரு பெண். அதுல ஒரு குழந்தைக்கு ஹிந்துன்னு பேர். ஹிந்து அரபுநாட்டில் அதிகமா வைப்பாங்க. அந்த கணவர் வஃபாத் ஆயிடுறார், உடம்பு சரியில்லை. அவரும் வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் 2 கணவர் போக விதவையாக 40 வயசுல கல்யாண ஐடியாவெல்லாம் இல்லாம இருக்கிற ஒரு பெண். தேர்வு ரப்புடைய தேர்வு, கதீஜா அம்மாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு பின்னாடி பல விஷயம் இருக்கு. கதீஜா அம்மாவை ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவியாக தர வேண்டும்? நான் சொன்ன மாதிரி நிர்வாக திறன் வேண்டும், அறிவாற்றல் வேண்டும், தேவைப்பட்டால் கணவனுக்காக கொஞ்சம் செலவழிக்கிறதுக்கு காசு உள்ளவர் வேண்டும், மதிப்பும் மரியாதையும் ஊருக்குள்ள பெண்ணாகுது. அபூ ஜஹல் உட்பட அத்தனை பேரும் கட்டிக்கிறேன்னு கேட்டான் கதீஜா அம்மாவை. 2 கணவருக்கு பின்னாடி அவங்க வீட்டுல இருந்தப்போ நான் கட்டிக்கிறேன். அன்னைக்கு நேட்ல வந்து ஃபர்ஸ்ட் குறைஷி, அதுக்கப்புறம் மஹ்சூம் அப்படின்னு ஒரு குடும்பம். மஹ்சூம் ஃபேமிலி ரொம்ப பிரபலமான ஃபேமிலி. குறைஷிகள் மாதிரி, குறைஷிகள் அளவுக்கு இல்லைன்னாலும் அடுத்த பவர்ல உள்ளவங்க. அந்த மஹ்சூமை சேர்ந்தவனா அபூ ஜஹல் எல்லாம். மஹ்சூம்ல நிறைய பேர் போய் கேட்டாங்க, நாங்க கட்டிக்கிறோம். எல்லாம் ரிஜெக்டட், யாரும் ஏற்கல. கதீஜா கடைசியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வணிக தொடர்பு ஏற்பட்டு இவர்களினுடைய சரக்குகளை எடுத்து சென்று வியாபாரம் செய்து தொழில் நேர்மையை, பொய் பேசாத தன்மையை, நியாயமாக நடந்து கொள்ளுகிற தன்மையை, எல்லாத்துக்கும் மேல இவர்கள் அகலாக் என்கிற இவர்களின் நற்குணங்களை இதையெல்லாம் பார்த்துட்டு தான் கதீஜா அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மணமுடிக்க வருகிறார். நம்ம கதீஜா அம்மா வரலாறு சொல்லிட்டே போலாம்.
ஏன்னா 25 வருஷ வாழ்க்கை கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் இல்லை, பல நாட்கள் பேசணும், ரொம்ப ஹைலைட்டான சில பாயிண்ட் மட்டும் பேசணும். அல்லாஹ் ஏன் இப்படி ஒரு மனைவியை 25 வயது வாலிபராக இருக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தேர்வு செய்தான் என்பதற்கு பின்னாலே ஏராளமான செய்திகள் உண்டு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், முதல்ல வஹி வந்தவங்க பயந்துட்டாங்க இல்லையா? சஹீஹுல் புகாரியினுடைய முதல் ஹதீஸ்ல வருது, பாடமே வஹியின் பாடம், அதுதான் புகாரியுடைய ஃபர்ஸ்ட் பாடம். இந்த பாடத்துல வருது, ஹிராமலை குகையில வகி வந்த உடனே ஹஷிது அலா நஃப்ஸி, எனக்கு உயிர் மேல பயம் வந்துருச்சுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யர்ஜிபு ஃபுஆதுஹு, உள்ளமெல்லாம் நடுங்குது. அது அந்த ஜிப்ரீல் வந்து இருக்க என்னை பிடிச்சு விட்டாரா இல்லையா? ஹத்தா பலக மின்னியல் ஜஹது, என்னுடைய எல்லா சக்தியும் போயிடுச்சு. அங்கிருந்து பிடிச்ச ஓட்டம் தான். ஏற்கால வார ஹிராவில இருந்து இன்னைக்கு உம்ராக்கு போறவங்களுக்கு எல்லாம் தெரியும், கத்திஜா அம்மா வீடுனா சுமார் 4 கிலோமீட்டர். 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு அடிச்சு உளுந்து ஓடி வந்து எனக்கு போத்தி விடு, குளிர் அடிக்குது அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து போர்வையை பொத்தி வீட்டுல உள்ளவங்க கத்திஜா அம்மா திடகாத்திரமா எவ்வளவு மனைவி கணவர் இப்படி படாத பாடுபட்டு வர்றப்போ ஒரு சின்ன பொண்ணு அங்க இருந்துச்சுன்னா அழகு திடகாத்திரமான பெண் உட்கார வச்சு பூரா கேட்டாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. பூராத்தை சொன்னதுக்கு அப்புறம் போர்வை எல்லாம் போத்தி படுக்க வச்சு தங்களுடைய மடியில வைத்து ஆறுதல் சொல்லி, என்ன அழகான வார்த்தை. நான் சொன்னேன், புகாரியுடைய ஃபர்ஸ்ட் பேஜ்ல கத்திஜா அம்மா வார்த்தை வருது. எல்லாம் சொன்ன உடனே எனக்கு பயமா இருக்கு. கல்லா, அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் பயப்படக்கூடாது. வல்லாஹி லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான், ஒருபோதும் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். என்ன அழகான வார்த்தை தெரியுமா கத்திஜா அம்மா பேசுறது? இன்னக லதஸிலுர் ரஹம், நீங்க வந்து சொந்த பந்தங்களை எல்லாம் அனுசரிச்சு வாழ்றீங்க. வதஹ்மிலுல் கல், கஷ்டப்படுறவங்களுடைய பாரத்தை எல்லாம் நீங்க சுமக்கிறீங்க. வதக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவங்களுக்காக வறுமைக்காக நீங்க உழைக்கிறீங்க, உழைச்சு சம்பாதிச்சு அவங்களுக்கு கொடுக்குறீங்க. ஒத்துக்குரு லைஃப், எந்த விருந்தாளியா இருந்தாலும் சண்டை செய்யறீங்க, அவங்களுக்கு கண்ணியப்படுத்துறீங்க. ஒத்துழைன அலா நவாஹிபில் ஹக், எதுவெல்லாம் உண்மை பாதைகளோ அத்தனையிலையும் நீங்க தான் சத்தியத்துக்கு துணையா இருக்கீங்க. அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். பொதுவா இந்த மனைவியுடைய ஆறுதல் இருக்கு இல்லையா, உலகத்திலேயே அது மாதிரி ஒரு பூஸ்ட் வேற எதுவுமே இல்லை. யாரு வேணாலும் ஆறுதல் சொல்லலாம். ஒரு ஆம்பளைக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவாங்க, தொழில் சர்க்கிள்ல பார்ட்னர் அவங்க இவங்க யாரும் சொல்லுவாங்க, அட விடுங்க பாய் அதெல்லாம் பார்த்துக்கலாம் பாய். எதுக்கு திரும்ப திரும்ப மனசு டிஸ்டர்பாகவே இருக்கும். சொந்த மனைவி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பார்த்துக்கலாம், ஆண்டவர் இருக்கான், பிரச்சனையை விடுங்க, இன்ஷாஅல்லாஹ் அடுத்து சரியா போவாங்க அப்படின்னு மனைவி சொல்லிட்டாவே தனி தெம்பு வரும். பிரச்சனையே என்னன்னா, இன்னைக்குள்ள மனைவி அதையெல்லாம் சொல்றது இல்லை, கூட கொஞ்சம் கொளுத்தி போற மாதிரி பேசுறது. அப்பவே சொன்னேன், கோகைக்கும் அதுக்கும் இதுக்கும் போக வேணான்னு, போய் உக்காந்து போ. இன்னைக்கு உள்ள நம்ம மொபைல்ல என்ன செஞ்சிருப்பாங்கன்னு யோசிக்கிறோம். அங்கிருந்து அடிச்சு உளுந்து வர்றோம் வைங்கள, நம்ம எங்கேயாவது போய் மலை மேல உட்காந்துட்டு உனக்கு லூசாயா பிடிச்சிருக்கு, ஊர்ல உள்ளவங்க எல்லாம் அல்லான்னு கடைக்கு போறான், வீட்டுக்கு வர்றான், மலை மேல போய் உட்காந்துட்டு வர்ற எல்லாம் விளங்குவியா, இப்படிதானே பேசுவாங்க. என்ன அழகான வார்த்தை, கூப்பிட்டு அந்த ரசூல்லா உட்கார. அதாவது பெஸ்ட் கவுன்சிலர் ரொம்ப முக்கியம் லைஃப்ல. என்ன தெரியுமா, கஷ்டம் வர்றப்ப நமக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். கதீஜா அம்மா மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு கவுன்சிலர்கள் வேற யாருமே இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. அடுத்த இத்தனை மனைவி எல்லாம் சொல்றதில்ல, எந்த மனைவிட்டையும் அந்த பவர் இல்லை, அந்த கவுன்சிலிங் அதுதான் மெயின். மனைவியுடைய கவுன்சிலிங்ல நொடிச்சு போன புருஷன் கூட எந்திரிச்சு உட்காந்துருவான். இன்னும் வேலையை பார்க்கலாம், போலாம், சம்பாதிக்கலாம், நமக்கு இருக்கு எல்லாமே. சப்போர்ட் இருக்க மனைவி மக்கள் அப்படின்னா அதனுடைய இதே வேற. ரசூலுல்லாஹ்வை கிட்டத்தட்ட எந்திரிச்சு நிக்க வச்சு முன்னை விட வேகமாக மார்க்க பிரச்சாரம் செய்ய, இஸ்லாமிய அழைப்பு கொடுக்க போராடுகிற ஊக்க சக்தி யார் தெரியுமா? அந்த மோட்டிவேஷன் பவர் அன்னை கதீஜா. அப்படி ஒன்றாவே அதான் பெரிய விஷயம். என்ன அழகான கவுன்சிலிங் தெரியுமா? அது உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் ஆகாது.
அப்படியெல்லாம் இல்லை, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் உங்களை நீங்க இப்படிலாம் பண்றீங்க, இதெல்லாம் நல்லது செய்றீங்கல்ல, சொந்தத்துக்காக பண்றீங்கல்ல, இதை செய்றீங்கல்ல, அதை செய்றீங்கல்ல, உங்களை இப்படி அல்லாஹ் கை விடுவான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. வாங்க, எங்க சொந்தக்காரங்கள்ல ஒரு பெரியவர் இருக்காரு, நான் அவர்கிட்ட கூட்டிட்டு போய் என்ன விஷயம் கேட்கிறேன்னு கூட்டிட்டு போனாங்க. அவர் பேர் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருப்பேன். 2 நாளைக்கு முன்னாடி தான் பேசின ஞாபகம். நவுஃபல், அதாவது 2 பிரிச்சுட்டாங்க. ஆண்கள் பகுதியில வரக்கான்னு சவுண்ட் வந்துருச்சு, அங்க நவுஃபல் வந்துருச்சு. அவங்களுக்கு நவுஃபல் தெரியும். அதனால வரக்கத் இப்னு நவுஃபல் ரொம்ப பெரியவர். அவருக்கு தௌராத் இன்ஜீல் எல்லாம் மனப்பாடம் ஆகும். அவருக்கு யாராவது ஏதாவது சொன்னா மார்க்க விஷயமா அவர் பண்டிட்டார், நல்ல ஒரு ஞானம் உள்ளவர். அவருக்கு கூட்டிட்டு போனாங்கல்ல, ஒரு மனைவியா நம்ம எல்லாம் சும்மா காய்ச்சலுக்கு டாக்டர் கூட்டிட்டு போவோம். பெரிய வேலை பண்ணாங்க கதீஜா அம்மா. கூட்டு போய் இந்தா இவர் ஏதோ சொல்றாரு, எங்க வீட்டுக்காரர் எல்லாம் கேளுங்க. அவர்கிட்ட பூரா சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நான் இப்ப நல்லா அங்க போயிட்டு இருக்கேன், இராமலை கோயில போய் உட்காருவேன், எனக்கு இப்படி சில சிம்டம்ஸ் எல்லாம் வரும், சில சத்தம் எல்லாம் வரும். அப்புறம் கடைசியில உருவம் மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் டைரக்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, இப்படி ஓத சொன்னாங்க, நான் ஓத தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னை இருக்க அணைச்சாங்க, 3 தடவை இப்படி நடந்துச்சு. அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க, நான் பயந்து எல்லாத்தையும் சொன்ன உடனே பிக்ஸ்டா அழகா அவர் பூரா வேதங்களோட உட்கார்ந்து இருக்கிறவர். அவர் சொன்னாரு, மூசான்னு ஒருத்தர் நபி இருந்தாரு, அவர்கிட்ட யாரு வகி கொண்டு வந்தாரோ அந்த ஜிப்ரீல் தான் உங்கள்கிட்டயும் வந்திருக்காரு. நீ நபி ஆகிற, இந்த ஊர் உன்னை கடுமையா எதிர்க்கும், ஒரு கட்டத்துல இந்த ஊர் உன்னை துரத்தும். என்ன, எனக்கு வயசாயிருச்சு, நான் உயிரோட இருந்தேன்னா உனக்கு அந்த டைம்ல நல்ல உதவி செய்வேன்னு யார் சொன்னா? வரக்கா. ரசூலே நம்பல, என்னை ஊர் விட்டு துரத்துவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்ன ஊர் பூரா கொண்டாடிட்டு இருக்கான்ல, அல்ல மீன்கிறான், சாதுக்குங்கிறான், முகமது மாதிரி புள்ள இல்லைங்கிறான், முகமது ஆக நம்பிக்கை, இவன் ஊர் விட்டு துரத்துவான்னு அவரு சொன்ன உடனே இவங்க நம்பல. அவங்க என்னைவா வெளியே துரத்துவாங்க அப்படின்னாங்க. நீ இல்லப்பா, நீ இப்ப கொண்டு வந்திருக்கிற ஒரு இறைவன்கிற தத்துவத்தை யாரு சொன்னாலும் துரத்துதான் விடுவாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டியது கதீஜா அம்மாவோட ஸ்டாண்ட் பை, அவங்களுடைய முடிவு, தளராம இருக்கிற முடிவு. என்ன காரணத்துக்காக இப்படி ஒரு 40 வயது பெண்ணை அல்லாஹ் மனைவியாக தேர்வு செய்தான் அப்படிங்கறத நினைச்சா பிரமிப்பாரு. நான் இங்க தாய்மார்களுக்கு இன்னொரு செய்தி சொல்லணும். இது அதிகமா பயான்ல சொல்றது இல்லை, நிறைய தாய்மார்கள் இருக்கிறீங்கிறதுனால சொல்றேன். கதீஜா அம்மாவை கிதாபுகள்ல உள்ள செய்தி தான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இதாகன்றதுனால சொல்றது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு அப்புறம் போர்வையெல்லாம் போத்தி விட்டு கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்துறதுக்கு அப்புறம் திரகாத்திரமான பெண்மணி கதீஜா ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, நீங்க வாங்க உட்காருங்கன்னு உட்கார வச்சாங்க மடியில. ஒரு மனைவி, அதாவது எவ்வளவு பவர்ஃபுல்லான பெண் யோசிக்கிறதுல பிரமிப்பார். தலையை கழட்டிட்டு வெறும் தலையோட, இங்க எங்கேயாவது வீட்டுல அந்த உருவம் தெரியுதா? நீங்க இராமலை குகையில பார்த்த உருவம் தெரியுதான்னா சொல்ல இப்படி பார்த்துட்டு தெரியலன்னு. திரும்ப கொஞ்ச நேரத்துல கதீஜா அம்மா முழுக்க தலைய மூடி, பெண்கள் அந்த மக்கன்னா இது இருக்கல முழுக்க ரோகம் எல்லாம் தெரியாதபடி ஃபுல்லா மறைச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு திரும்ப மடியில வச்சுட்டு கேட்டாங்க, இப்ப தெரியுதா? இப்படி பார்த்துட்டு ஆமா அங்க தெரியுதுன்னு இறக்கி விட்டுட்டு சொன்னாங்க, கண்டிப்பா இது அல்லாஹ்வுடைய மாணவர்களா தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு தலையை திறந்து போட்டுட்டு இருக்கிற பெண்கள் இடத்துல மலக்குகள் வரமாட்டாங்கிறதும், தலைமூடி இருக்கிற போது மலக்குகள் வருவாங்க அப்படிங்கிறதும் நம்முடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்தே இது கேள்விப்படுகிற ஒரு செய்தி. எனக்கு என்னமோ மலக்குன்னு தெரியுது, எதுக்கும் நம்ம போய் வரக்காட்ட கேட்டு வரலாம் அப்படின்னு தான் கூட்டிட்டு போனது. இந்த இடத்துல யோசிக்கிறது என்ன தெரியுமா? ஒரு 25 வயசு கணவருக்கு 40 வயசு மனைவியா இருக்க போய் இந்த டெஸ்ட் எல்லாம் பண்றாங்க. இங்க வா, இப்படி உட்காரு, இப்படி சொல்லு, இதெல்லாம் ஒரு சின்ன புள்ள மேல சாத்தியமாக. அல்லாஹ் எதனால் கதீஜா அம்மாவை மனைவியாக கொடுத்தான்?
என்று யோசிக்கிற போது ஒவ்வொன்றா கதீஜா அம்மாவை பற்றி கிடைக்கக்கூடிய தகவல்களை எடுத்து கிளற அவ்வளவு பிரமிப்பாக இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி. அல்லாஹு அக்பர். இப்படியெல்லாம் மனைவி கொடுத்து வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பெரிய பேரருள். கஷ்டமான நேரத்துல கணவனை தொடர்ந்து திரும்ப டவுன் பண்ண கூடாது. ஒரு நல்ல ஊக்கப்படுத்த அப்படி மனைவி ஒன்னும் ஆகாதுங்க, பார்த்துக்கலாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி உலகத்திலேயே மனைவி கொடுக்கிற மாதிரி ஆறுதல் வேற யாரும் கொடுக்க முடியாது. அதே மாதிரி உலகம் பூரா சந்தோஷமா இருக்கு, மனைவிட்ட மட்டும் சண்டையை போட்டானா நாள் பூரா விளக்காது, விளங்கவே விளக்கு. கடையில போனா வியாபாரம் ஓடாது, கல்லால காசு என்ன நடந்தாலும் அப்படியே உணர்வு. இப்படி பேசிட்டாங்க நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, அதான் ஓடிட்டு இருக்கும். சாயந்தரம் வரை அதான் ஓடும். அவன் திரும்ப ஓரளவு சரியாயிட்டா எல்லாம் சரியாயிட்டா. மனைவியுடைய தான் முக்கியம். எத்தனை பேர் கண்ணை தூக்கி போட்டான் வீட்டுல செல்லாத படுத்திருக்கிற போது கண்ணை தூக்கி போடுவான். பெண் மக்களை பத்தி எல்லாம் கேவலமா திட்டுவான். அன்றைக்கு இருக்கிற காப்பீர்கள். கதீஜா அம்மா இல்லாம ஒரு கற்பனையில நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 20 வயசு பொண்ணு செல்லாத செல்லத்துக்கு மனைவி படுத்திருக்கிறாங்க, ஓட்டு மேல கல்லு விடுது. ஒண்ணு வேண்டாம், இப்போ நம்ம உஸ்தாதுக்கு அப்படி நடக்குதுன்னு வைங்க, நீங்க டைலியும் அவரை பிடிச்சி வாங்குறீங்கிற மாதிரி வேற உதாரணம் கிடைக்கல. வீட்டுல உட்காந்துருக்காரு, மனைவியோட இருக்காரு, 3 கண்ணு விடுதுன்னு வைங்களேன். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதுக்குதான் நான் இந்த ஊர்ல எல்லாம் இருக்க வேணாம்னு சொன்னேன், கிளம்புக்கு நம்ம போலாம். எல்லா மனைவியும் அதைத்தானே சொல்லும். நம்முடைய மனைவிமார்கள்ங்கிறப்போ நாட்டுல திட்டுறானுங்க, தெருவில் நின்று திட்டுறான், வீட்டை பத்தி திட்டுறான், கண்ணு தூக்கி போடுறான். என்ன செய்வாங்க? நமக்கெல்லாம் இந்த ஊர்லாம் வேணாம், இதெல்லாம் ரொம்ப மோசமான ஊரா இருக்குது, வாங்க நம்ம போலாம், எங்கேயாவது போய் ஏதாவது குழைச்சு கஞ்சியை கூட குடிச்சுக்கலாம், வாங்க போலாம் அப்படின்றவாங்கல்ல. அந்த மாதிரி அங்க மனைவி இல்ல. கண்ணு விழுகுது, சத்தம் வருது, பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை பத்தி தப்பா பேசலாம், என்னென்னமோ நடக்குது, திடகாத்திரமா இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு கணவனை சொல்லக்கூடிய மனைவி வேணும் இல்லையா? யோசிச்சா பிரமிப்பு. கதீஜா அம்மா என்ற அது அவங்கதான் பேச இஸ்லாத்துக்கு முதல் முஸ்லிம்ங்கிறதுனால மட்டுமல்ல, கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரம் குறித்த வாழ்க்கை செய்திகள் அத்தனைக்குமே கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தான் மிகப்பெரிய மூலதனமாக அவர்கள் இருந்திருக்கிறார். நான் கதீஜாவை பேசியே 1 மணி நேரம் முடிச்சிருமோன்னு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா நான் இன்றைய மனைவிகள் கம்பேர் பண்ணி வேற பேசணும். நான் இப்ப கதீஜாவை பத்தியே பேசிட்டு வரேன். ஆனா தவிர்க்கவே முடியாத ஏராளமான சிறப்புகளுக்கு அந்த அம்மா சொந்தக்காரர். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் பரக்கத் செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 51 வயசு, கிட்டத்தட்ட கதீஜா அம்மா 65 வயசு. 65 வயசுல மௌத்தாயிட்டாங்க. ஜன்னத்துல் முஅல்லான்னு சொல்லி இன்னைக்கு மக்காவில் அந்த பகுதிக்கு ஹுஜூம்னு பேர். ஹுஜூம் ஜன்னத்துல் முஅல்லா கபரிஸ்தான். இந்த கபரிஸ்தான்ல நிறைய பேர் அடங்கியிருக்கிறாங்க, ஆரம்ப கால முஸ்லிம்கள். அதுல கதீஜா அவங்க வஃபாத் ஆகும்போது ஷரியத்தே முழுசா வரல, ஜனாசா தொழுகையெல்லாம் வரல, அதனால தொழ வைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே எடுத்து தூக்கிட்டு போய் அவங்களே குடிக்குள்ள இறங்கி கதீஜா அம்மாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் பண்ணாங்க. நாங்க ஒவ்வொரு உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் போறப்போ எல்லாம் அந்த அம்மாவுடைய கபர்ல போய் தியாகம் செய்வோம். எல்லாம் நம்ம எல்லோருக்கும் நசீபை தருவாங்க. அப்போ கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவினுடைய வாழ்க்கையில பல கட்டங்கள் நம்மளால தவிர்க்கவே முடியாது. இன்னைக்கும் போனா ஈராக் கோயில நம்மளால ஏற முடிய மாட்டேங்குது. பாத்தீங்கல்ல, உம்ராவுக்கு போனவங்க எல்லாம் கீழே நின்று பார்த்தா மேல ஏற முடிய மாட்டேங்குது. ரொம்ப திடகாத்திரமா உள்ள வயசு பசங்க 20-21 வயசுக்காரங்க ஏறினாங்க, முடிய மாட்டேங்குது. இதுக்கு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த படிக்கட்டு அது இதெல்லாம் போடாம, என்னமோ வசதி எல்லாம் பண்ணாம, ரூஃப் கார் எல்லாம் போடாம அப்படியே வச்சிருக்குது சவுதி. அந்த இடத்த மட்டும் அது அப்படியே தான் இருக்கு. இப்ப ஏதோ கொஞ்சம் வேலைகள்லாம் நடக்குது, ஏதோ பண்றாங்க போடுறது. கருட முரடா ஏறி போறதுக்கு முடியல. வருஷத்துல ஒரு தடவை நம்ம ஹஜ்ஜுக்கு போயிட்டே பண்ண முடியல. அந்த அம்மா வாரத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு 2 தடவை வீட்டுல இருந்து ஒரு பாத்திரத்துல உணவு எடுத்துட்டு, கணவர் அங்க குகையில தங்கி இருக்காரு, அந்த இடத்துக்கு அந்த அம்மா வெறும் காலோடு நடந்து போயிருக்காங்க.
இன்னைக்கும் அந்த இடத்துல அந்த வாசல்ல கீழே அந்த 100 மலையில போய் கீழே நின்று இப்படி பார்த்தா இந்த இடத்துல ஒரு 45 வயசு 50 வயசு உள்ள ஒரு பெண் கதீஜா அம்மா 40-42 வயசு உள்ள போய் எப்படி ஏறி போனாங்க. பதமான செருப்புகள்லாம் இல்லை, ஹதீஸ்லயே அப்படி வருது, வெறுங்காலோட கையில ஒரு பாத்திரம் போய் அதுல ஏதாவது உள்ள ரொட்டி துண்டுகளை கொடுத்துட்டு வரணும் கணவருக்கு. எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா அது. ஒரு தடவை அதை எடுத்துட்டு போகும்போதுதான் ஜிப்ரீல் வஹி வந்து கொண்டிருக்கிறது. வஹி வர்றப்போ தூரத்துல இருந்து பார்த்துருவாங்க. யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களுடைய மனைவி கதீஜா பின்த் ஹுவைலித் வருகிறார்கள், நபியே அவர்களுக்கு என்னுடைய சலாமையும் அல்லாஹ் சலாம் சொன்னதாக சலாமையும் நீங்க சொல்லுங்க. இந்த உலகத்துல அல்லாஹுவால் சலாம் சொல்லப்பட்ட பெண்கள், நாமெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் எவ்வளவு பெரிய ஆள் வேணாலும் சொல்லலாம். அல்லாஹ் சலாம் சொன்னதுங்கிறது மரியம் அம்மாவும், அதுக்கப்புறம் கதீஜா அம்மாவும். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஜிப்ரீலும் சலாம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அல்லாஹ்வும் சலாம் சொன்னதா சொன்னாங்க. அதே மாதிரி வந்தாங்க, பாத்திரத்தை கொடுத்த உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ வ ஜிப்ரீல் யுக்ரிமுகி அஸ்ஸலாம், உனக்கு அல்லாஹ்வும் ஜிப்ரீலும் சலாம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அதுல நிறைய பிரிவு சட்டங்கள்லாம் எழுதுவாங்க. ஒரு அந்நிய ஆணுக்கு பெண்ணுக்கு சலாம் சொல்றது எப்படி என்ன அப்படின்ற மாதிரி. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறப்போ நேரா ஹஸ்பண்ட் மனைவியவே பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றதல்ல. சில நேரம் மலக்குகள் கற்றுக் கொடுக்கிற வழி சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிற பாணி நிறைய செய்திகள் அதுல உண்டு. அல்லாஹ்விடமிருந்து சலாம் வாங்கிய பெண் என்ற பெருமை இவங்களுக்கு உண்டு. இவ்வாறவர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். கதீஜா அம்மாவினுடைய சிறப்பை அவங்க இருக்கிற காலம் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நிம்மதியான வாழ்க்கை, கொஞ்சம் கூட முகசுளிப்பெல்லாம் வரல, கொஞ்சம் கூட. சொல்ல போனா தாயிஃப் மாதிரி இடங்கள்ல அடி வாங்குறப்போ எல்லாம் கதீஜா அம்மா இருந்திருந்தா ஒத்தைட்டாங்க. கதீஜா அம்மா வஃபாத்துக்கு அப்புறம் தான் தாயிஃப் போனது. இருந்திருந்தா அவ்வளவு பலமான அடிகள் கூட பெருமானாருக்கு பெருசா தெரிஞ்சிருக்காரு. காரணம், வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே கவுன்சிலிங்ல மாத்திடுவாங்க. அதனாலதான் ஒரு நல்ல கணவனாய், நல்ல தகப்பனாய், நல்ல தாத்தாவாய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள செயல்பட முடிஞ்சது. காரணம் என்னன்னா, அத்தனைக்கும் சேர்ந்து ஒரு கீ, அந்த கீ வந்து கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எல்லாம் பண்ணாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி யாரு வீட்டுல வந்து எப்படி விசாரிச்சாலும் சரி, அவனை எந்த மாதிரி பேசணுமோ அப்படி பேசி அனுப்புவாங்க. சில பேர் அப்படின்னு நினைக்கலாம், ரசூலுல்லாஹ்க்கு அந்த மாதிரி எல்லாம் அமைஞ்சிருக்குது, நம்ம கதீஜாவும் இருக்குது, என்னமோ தெரியல. சில நேரம் பெரிய நல்லடியார்களா இருப்பாங்க, வேற மாதிரி வந்து மனைவி மாட்டிக்கும். அல்லாஹு அக்பர், அவரு படுற பாடு நிறைய அவுலியார்களுக்கெல்லாம் கூட அப்படி ஆயிருக்கு. தெரிஞ்சோ தெரியாம ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு துஆ செஞ்சிருக்காங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இம்ராஅத்தின் துஷய்யிபுனி கப்ல அல்-மஷீப். இதுக்கு அர்த்தம் சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நரை வருவதற்கு முன்னாலேயே என்னை நரைக்க செய்கிற மனைவியை விட்டும் யா அல்லாஹ் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நிறைய பேருக்கு சின்ன வயசுலயே மண்டை பூரா வெள்ளையா இருக்கு. நரை வருவதற்கு முன்னாலேயே என்னை நரைக்க செய்து விடுகிற மனைவி அப்படின்னு. கூடவே மனைவியை வச்சிருக்கிற சில பேர் எல்லாம் 40 வயசுலயே பூராமே வெள்ளையா போயிடுது. ஆமா, அந்த மாதிரி டார்ச்சர்லயே எல்லாம் முடியும் வெள்ளையா போயிடும். சில நேரம் அப்படி அமைஞ்சிருக்கும், நல்லடியார்களுக்கே அப்படி அமையிருக்கும். பெரிய ஒரு இறைநேசர் இருந்தார், அல்லாமா அபுல் ஹசன் ஹர்கானி ரஹ்மத்துல்லாஹ், பெரிய ஷேக், எப்பவுமே திக்ர்ல இருப்பாங்க, இறை நெருக்கம். அவுலியான்னு வச்சுங்களேன், காட்டுக்குள்ள எல்லாம் போய் திக்ர் செய்வாங்க. சிங்கம் புலியெல்லாம் அவர் கூட நடக்கும். அவர் மஜ்லிஸ்ல வந்து உட்காரு. அபுல் ஹசன் ஹர்கானின்னு சொன்னீங்கன்னாலே அவர் உட்கார்ந்து இருக்கிற சபையில பக்கத்துல நாமெல்லாம் சில பேர் பூனைக்குடி பக்கத்துல வச்சிருப்போம்ல, இந்த மாதிரி அவர் சிங்கத்தை வச்சிருப்பாரு. கையை அது மேல என்னவோ தலகாணியில கையை வச்ச மாதிரி அது மேல வச்சு
வச்சுட்டு அவர் பேசிட்டு இருப்பார். சுத்தி நிறைய முரீதுங்கெல்லாம் இருப்பாங்க. அபுல் கர்கானின்னு சொன்னாவே சிங்கம் தான் எல்லாத்தையும் ஞாபகத்துக்கு வரும். அவங்களுடைய நீண்ட வாழ்க்கை வரலாறு அவங்களுடைய இதுல உண்டு. நான் அவங்களுடைய வரலாறுலாம் இந்த புக்கல்ல இதுக்கு அடுத்த பாகம் நான் இங்க கொண்டு வரல, தீர்ந்துருச்சாரு. 2வது பாகத்துல அவருடைய முழு வரலாறு பேசியிருக்கேன். சிங்கத்துல உட்கார்ந்து இருப்பாரு. வீட்டுல மனைவி வேற டைப்ல உள்ள சிங்கம். யாரோ ஒருத்தர் பகதாதுல இருந்து ஷேக போய் பார்த்துட்டு வரலாம், பெரிய இறைநேசருங்கிறாங்க, போய் துவா வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவரை சந்திக்கிறதுக்காக வந்து படாத பாடுபட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சி கதவை தட்டனா பட்டக்கன் கதவை திறந்துருக்காரு. அம்மா என்ன அவரு அட்ரஸ் மாறி வந்துட்டு போன ஷேக் அபுல் ஹசன் கர்கானி. ஆமா என்ன இல்ல அவங்கள பார்க்கணும், உனக்கும் வேலை பொழப்பு இல்லை அவருக்கும் வேலை பொழப்பு இல்லை, போ போ அப்படி காட்டுக்குள்ள எங்கேயாவது உட்காந்துருப்பாரு. அதான் அதிர்ச்சி அதுக்காக சாப்பிட்டுச்சு அந்த அம்மா. இருந்தாலும் யோசிச்சுட்டே போறாரு, இவ்வளவு பெரிய மகானுக்கு இந்த மாதிரி ஒரு பணி இல்லையா? கதவை அடிக்கிற அடியில போடுற சட்டத்துல உனக்கும் வேலை இல்லை அவருக்கும் வேலை இல்லைன்னா யோசிச்சுட்டே அந்த பையன் வரணும். அவங்க எதிரில் வர்றாங்க வழியில. அது அவ்வளோ சில கற்காண்டு காமிச்சிருக்காரு. நான் சொன்ன வருடம் கூட சிங்கம் கூட வருது, கூடவே வருது. அவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. ஆச்சரியமாயி அபுல் ஹசன் கர்கானி ரஹ்மத்துல்லாஹி இந்த பையன் சலான்னு சொல்லிட்டு திருன்னு முடிச்சாரு. பார்த்தவங்களே ஷேப்பு புரிஞ்சுக்கிட்டாங்க. அவரோட மூஞ்சியை பார்த்தவங்க எதுவா கேட்டாங்க, வீட்டுக்கு போனியோ வீட்டுக்கு போனியோன்னு. ஆமா சரி இப்ப சொல்ல என்ன விஷயம் அப்படின்னாங்க. இல்லை உங்களை சந்திச்சு துவா வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன், ஏன் இந்த மனைவியை நீங்க தலாக்கு விட்டுடலாமல்ல அப்படின்னு வந்த பையன் சொன்னான். அபுல் ஹசன் கர்கானி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, தலாக்கு விடுறதுல்லப்பா எனக்கு நல்லா தெரியும். நான் தலாக்கு விட்டா ஊர்ல எவனுமே கட்ட மாட்டான், யாரும் கட்ட மாட்டான். அது அந்த மாதிரி குணம் உள்ள அந்த மாதிரி வாய் உள்ள பொம்பளை ஒண்ணு. 2வது என்ன தெரியுமா, எனக்கும் அவளுக்கும் பிறந்த குழந்தைகள் இருக்கிறது. அந்த குழந்தைகளை அவன் நல்லா பாத்துக்கிறான். அந்த குழந்தைகளை அவ எங்கிட்ட இந்த மாதிரி அதனுடைய வார்த்தை அது இது பிஹேவியர் டார்ச்சர் இதெல்லாம் இருந்தாலும் குழந்தைகளை நல்லா பாத்துக்கிறான். இந்த குழந்தைகளுக்கு தாயா நல்லபடியா இருந்துட்டு போட்டுமே அப்படிங்கறதுக்காக நான் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நான் சாம்பிளுக்கு தான் ஒண்ணு சொல்றேன். நிறைய வழிமார்களுடைய மனைவிகள் டோட்டல் டைப் டிஃபரெண்ட், அப்படியே வேற மாதிரி நிறைய மனைவிமார்கள். என்னன்னா இதை சொல்லிட்டு நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு என்று கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப டார்ச்சரா இருந்துச்சுன்னா நீங்க அவுளியாவாகிறதுக்கு வாய்ப்பு. பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க, திட்டுறாங்க, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சீங்கன்னா சொல்ல முடியாது. சான்ஸ் வந்து நம்மளும் வந்து இது பண்ணலாம். அந்த பையன் அபுல் ஹசன் கர்கானி ரஹ்மத்துல்லாஹி ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன தெரியுமா, அந்த மாதிரி வாயுள்ள மனைவி பேசுறப்போ நான் பேசாம இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்கு. எங்க வீட்டுல அந்த சிங்கம் பேசுறப்போ கச்சுப்புன்னு இருந்துடும் அமைதியா. அப்படி இருந்துட்டா வெளியில காட்டுல வசிக்கிற விலங்குகள்லாம் கூட ஏன் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அபுல் ஹசன் கர்கானி ரஹ்மத்துல்லாஹி. வீட்டுல பொதுவா அப்படிதாங்க. பிரச்சனையே என்னன்னா அவங்க கொஞ்சம் வேகமா இருந்தாங்கன்னா நம்மளும் அதே வேகத்தோட எல்லாம் போன விளங்காது. கொஞ்சம் இறங்கிட வேண்டியதான். நம்ம போய் இறங்குறதா அப்படின்னு இறங்கிதான் ஆகும். இவர் ஏறி நிக்கிறப்போ அவர்கள் கீழே இறங்கியாக வேண்டும். அவர்கள் கோபத்தால் மேல ஏறி நிக்கிறப்போ இவங்க இறங்கி ஆகும். ஒண்ணு தப்பு இல்லை. நான் ஒரு செய்தி சொல்றேன், இது கிதாப்ல வந்த செய்தி, நானா கற்பனையா சொல்றேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சாச்சு, ரூஹ ஊதியாச்சு, அவங்களுக்கு உயிர் வந்துருச்சு. அவங்க விழா இடத்துல இருந்து எடுத்து அப்பாவை அங்க நிக்க வச்சிருந்தாங்களா. இவர் இங்க இருக்காரு, அந்த அம்மா அங்க நிக்குது. அல்லாஹ் சொன்னா ஹாதிஹி ஜௌஜத்துக், இதுதான் உன் மனைவி அப்படின்னு சொல்லிட்டான்.
சொல்ல போற விஷயம் நீங்க நம்பணுங்கிறதுக்காக சொல்றேன். கிதாப் பேர்லாம் சொல்றேன். மவாஹிபே லதுன்னியான்னு ஒரு கிதாப் இருக்கு. இந்த மவாஹிபே லதுன்னியாங்கிற கிதாப்ல தான் அதனுடைய ஆசிரியர் ஆரம்ப படைப்புகளை பத்தி எழுதுறப்போ ஆதம் ஹவ்வா மேட்டர்ல இந்த சப்ஜெக்ட் கொண்டு வந்து எழுதியிருக்காரு. என்னன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்க நிக்கிற மனைவியை பார்த்து வா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. அந்த அம்மா அங்கேயே நின்றுட்டு நீ வான்னு நானா சொல்லணும்னா கிதாபுல உள்ள செய்தி. அந்த அம்மா நீ வான்னு நல்லா குறிச்சுக்குங்க, குறிச்சு வச்சுக்கங்க. கடைசியில பாவா தான் போயிருக்கேன். அன்னைக்கு தரப்புனாரு போனாரா இல்லையா? வம்ச வழியில பூரா நம்மளும் போயிட்டு இருக்கோம். அதனால இப்படின்னு ஒண்ணு அவங்க வருவாங்கன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாமே எதிர்பார்க்க முடியாது. அப்படிங்கிறப்ப ஏன் நாம எதிர்பார்க்கணும்? சில நேரம் அவங்க இப்படின்னுவாங்க, போயிட வேண்டியதான். எங்களுக்கெல்லாம் சந்தோஷம், பரவாயில்ல, நம்ம தைரியமா எப்படின்னு கூப்பிடலாம். சில நேரம் அப்படி இருக்கும். அதாவது கணவன் உச்சகட்டத்தில கோபத்தில் இருக்கிற போது மனைவி அடங்கி போவதும், அல்லது மனைவிகள் சில நேரம் கோபத்தால் பொருந்திக் கொண்டிருக்கிற போது கணவர்கள் அடங்கி போறதும், இந்த ரெண்டுமே நடந்தா மட்டும்தான் அது நல்ல மனைவிகளாக நல்ல கணவர்களாக தொடர முடியும். நான் ஒரு பத்திரிகையில படிச்ச ஒரு செய்தி என்னன்னா, எவனோ ஒருத்தன் நல்லா தெரிஞ்சிருக்கான் போடுறது குடும்பத்தை பத்தி அவன் எழுதியிருக்கான், கற்பனையில தான் எழுதியிருக்கான். நாளை மறுமையில 2 கேட்டு தான் இருக்குதான். 2 கேட்டு. மனைவியை அடக்கியவர்கள் அப்படின்னு ஒரு கேட்டு இருக்கான். இந்த பக்கம் மனைவிக்கு அடங்கியவர்கள் அப்படின்னு ஒரு கேட்டு. புரியுதா? நீங்க அஜன் சொல்றதுனால சொற்கள் அப்படி இருக்கும்னு நினைக்க வேணாம். நாளை எழுதியிருக்காரு, மனைவியை அடக்கியவர்கள், மனைவிக்கு அடங்கியவர்கள். அடக்கிறது ஒன்று, அடங்கிறது ஒன்று. இங்கிருந்து ஒரு ஆளு நேரா போய் மேல பார்க்கலாம், யார் யார் என்னன்னு பார்க்கலான்ட்டு போனா பூரா அடங்கினதுல வரிசையா நிற்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறாங்க. அடங்கினதுல யாருமே இல்லை, ஒரே ஒருத்தர் நின்றுட்டு இருந்துதான். இங்க எல்லாம் அடங்கி போன லிஸ்ட். அது ஒருத்தர் தான் என்னது அடக்கின லிஸ்ட். இங்கிருந்து போன ஆள கையை கொடுத்து, டே அப்பா கங்க்ராச்சுலேஷன்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கணும், நீ ஒருத்தர் தான் அடங்கியிருக்க. அத்தனை பயம் அங்கன்னா அவன் திரு திருன்னு முடிச்சான். என்ன முடிக்கிற? நான் உன்னை வாழ்த்து சொல்றேன், நீ ஒருத்தர் தான் அடங்கிரு. இல்ல என்னை இங்க நிக்க சொல்லி என் மனைவி சொல்லி அவன் பொண்டாட்டி சொல்றது நல்லா சில நேரம் இந்த அடக்கிறதுங்கிறதெல்லாம் வெறுமனே ஆணுக்கு மட்டுமெல்லாம் இல்லை, பெண்ணுக்கு 2 பேருக்கும் உள்ளது. சில நேரம் இவர்கள் அடக்க நினைத்தால் அடங்கி போறதுல தப்பில்லை, அவர்கள் அடக்க நினைத்தாலும் அடங்கி போறதுல தப்பில்லை. இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் இல்லைங்க. நாங்கெல்லாம் முதல்ல கல்யாணத்துல பேசும்போது, இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் என்ன பேசுவோம்னா, ஆண்களை பார்த்தா பேசுவோம். ஆணாதிக்கம் வேண்டாம், பெண்களை அடிக்காதீர்கள், பெண்களை திட்டாதீர்கள், பெண்கள் பாவம், பெண் பாவம் பொல்லாதது, அப்படி இப்படி நல்லா பேசி ஆணாதிக்கத்தோட இருக்காதீங்க, டாமினேட் பண்ணாதீங்க, இப்படிலாம் பேசுவோம். இன்னைக்கெல்லாம் நிலைமை வேற. இப்ப கல்யாணத்துல எல்லாம் மாத்தி பேசும். ஆண்கள் பாவம், அவர்களை தயவு செய்து திட்டாதீர்கள், ஆண் பாவம் பொல்லாதது. இன்னைக்கு நிலைமை அப்படி ஆயிடுச்சு. சமயங்கள்ல அடியெல்லாம் கூட விழுந்திருக்கிறாங்க. அன்பானவர்களே, ஒண்ணு உண்டு. நான் கதீஜா அம்மாவினுடைய வரலாறு பேசுறதுல என்ன நோக்கம்னா, ஒவ்வொரு தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாலேயும் ஒரு பெண் இருக்கிறாள்னு சொல்லுவாங்க. வெற்றி அது சில நேரம் அவங்க அம்மாவா இருக்கலாம், சில நேரம் அவங்க மனைவியா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம். ஒரு ஆண் யாரா இருந்தாலும் சரி, உலகத்தில் ஜெயிச்சுட்டா ஜெயித்த ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் நிச்சயமா ஒரு பெண் இருப்பா. நிறைய பேருக்கு தாய் இருந்திருக்கா, அதுக்கு அடுத்த லெவல்ல நிறைய பேருக்கு மனைவி இருக்கா. நம்முடைய வெற்றிக்கு மனைவி தான் காரணம். அந்த மனைவியுடைய தூண்டுதல், அந்த மனைவி கொடுக்கிற அந்த பூஸ்டான வார்த்தைகள், அதுதான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு ப்ரமோட் பண்ணும், வேகமா நம்மளை முன்னேறதுக்காக சொல்லும். இதெல்லாம் எப்ப நடக்கும் தெரியுமா? அந்த
மனைவி அந்த மாதிரி இருக்கணும். எல்லா ஆணோடையும் அவங்களுக்கு பின்னாலையும் பெண்கள் இருக்கிறார்கள். இப்ப புதுசா என்ன தெரியுமா, எல்லா பெண்ணினுடைய கீழையும் ஆண்கள் இருக்கிறார். கண்ட்ரோல் யாரு? இப்போ ஹெட் ஆபீஸ் வந்து அந்த அம்மா தான். இவரு வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் வந்து கீழே இருப்பாங்க. நிறைய எதா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற ஆம்பளைகளை பொறுத்தவரையும் அங்க கேட்காம எல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாம் உட்காந்துருவோம். அது உஸ்தாது அதெல்லாம் வந்து துவா ஓதலாம் கொஞ்சம் இருங்க, அங்க உள்ள போவேன். அஜத்து உஸ்தாது துவா ஓதுறேங்க அது பாத்தியா, அங்க ஒரு சிக்னேச்சர் இல்லாம எந்த வேலையுமே நடக்கிறது இல்லை. முழுக்க முழுக்க அது சில நேரம் கொஞ்சம் மார்க்கம் நன்கு தெரிந்த கதிஜா அம்மா மாதிரி அந்த லெவலுக்கு இல்லைன்னாலும் அதுல கொஞ்சமாவது லைட்டா இருந்துச்சுன்னா சந்தோஷமா நடக்கும். காரணம், எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் எது சரி எது தவறு என்று சொல்லுவதற்காக முடியும், சொல்றதுக்கு வழிகாட்டுறதுக்கு அந்த பெண்கள் இருப்பார்கள். எல்லாமே கேட்டுதான் பண்றோம். அத்தனை எங்களுக்கெல்லாம் நிறைய இதுல அனுபவம் உண்டு. குழந்தை பிறந்திருக்கு, பேர் வைக்கணும், ஒரு 10 பேர் எழுதி கொடுங்க அப்படின்பாரு. 10 பேர், அது சில பேர் எல்லாம் கன்சீவா இருக்கிறப்ப வந்துருவான் 3வது மாசத்துலயே. ஆண் குழந்தைகள்ல ஒரு 10 பேர், பெண் குழந்தைகள்ல ஒரு 10 பேர். என்னன்னு பிறக்கட்டும், அப்புறம் எழுதி தர, நீங்க போங்க எதுக்கு அம்மன் பேரு. சரி, பிறந்த உடனே வருவார், 10 பேர் எழுதி கொடுங்க. எங்கிட்ட 10 பேர், அந்த உஸ்தாதுக்கு 10 பேர், அந்த உஸ்தாதுக்கு 10 பேர், மகனுக்கு போய் அங்க 10 பேர், எல்லாத்தையும் வாங்கி 40 பேரையும் நடு வீட்டுல வச்சு இதை வைக்கிறதா அதை வைக்கிறதா இதா எல்லாம் குழப்பி கடைசியில பொண்டாட்டி சொல்றது மட்டும்தான் வைப்பான். இன்னைக்கு நடக்கிறதா இல்லம்மா, அவர் பெரிய அச்சத்தமா அவர் எழுதி கொடுத்தார், உஸ்தாத் எழுதி கொடுத்தார், அதெல்லாம் நல்லா இல்ல, முடிஞ்சு ஒரே ரிஜெக்டட். எல்லா விஷயமுமே அங்க என்ன உத்தரவோ அதுபடிதான் நடக்குது. இந்த பேர் வைக்கிறதுல ஒண்ணு என் ஞாபகத்துக்கு வருது, நான் அடிக்கடி சொல்றது உண்டு. இதுல பெரிய கூட்டெல்லாம் நடக்கும், என்னென்னமோ பேர் வைப்பான். அது இப்போலாம் இந்த நியூமராலஜி பார்க்கறதுக்கு போயிடுறான், தெரியுமில்ல? பெயர் ஜோதிடம், ஜோசியம் போய் பார்க்கற, இந்த பேர் வச்சா நல்லதான்னு எவன்கிட்டயும் போய் கேட்கலாம். அந்த நியூமராலஜி இது பண்றாங்க. ஊர்ல எல்லாம் இது ரொம்ப நிறைய இருக்கு, இங்க இருக்கான்னு தெரியல. ஒரு ஆள் வந்தாரு, நல்ல பேர் சொல்லுங்க, இல்ல கடைசியில் பண்ணி நௌஃபல்னு ஒரு பேர் சொல்லியாச்சு. நௌஃபல் நிறைய இருக்குது, சாபாக்கள் காலத்துல, அதுக்கு முன்னாடி இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்து இருக்கு. அவரு போயிட்டு மறுநாள் வந்தார், இது வந்து நௌஃபுல்னு வைக்கலாம். நௌஃபுல் தான் இருக்குது, இல்ல நீ என்ன நௌஃபுல் இல்ல நௌஃபுல்னு வச்சாதான் இவன் விளங்குவானா, இல்லன்னா இவன் விளங்க மாட்டான், உருப்பிடவே மாட்டான். நௌஃபுல் இவர் புல்லும் இல்லை கோன்றும் இல்லை, நீ வந்து நௌஃபல்ல வை, நீ எங்கேயோ போயிட்டு வந்திருக்கிற எவனோ சொல்லியிருக்கான், அது நௌஃபலை புல்லு நல்லா மாற்ற முடியாது. மனைவி 1000 பேர்கள் பரிசீலனை பண்ணாலும், ஆக பெரிய அஜென்ட் உங்களுக்கு எழுதி கொடுத்தாலும், கடைசியில டெசிஷன் அத்தாரிட்டி அப்படிங்கிறது வீட்டுல நம்ம தான். ஒரு ஆளுங்க போய் வீட்டுல பேர் வைக்கிறது உட்கார்ந்து உஸ்தாது இந்த குழந்தையோட தகவல், நல்ல பேரை வைங்க உஸ்தாத் அப்படின்ட்டாரு. நல்ல பேர் வைக்கன்னு சொன்னா அவங்க உஸ்தாதுங்க வேற என்ன பண்ணுவாங்க, அவங்களா வந்து வச்சிடலாம், நபிமார்கள் பேரா வச்சிடலாம், இப்ராஹிம் அப்படின்னு வச்சிடலாம். இப்ராஹிம் நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆசை, எங்க அத்தா பேர் சேர்த்து வைங்க. உங்க அத்தா பேர் என்ன? சையது முகமது. சையது முகமது, சரி, அதுல இருந்து சையது மட்டும் எடுத்து சையது இப்ராஹிம் வச்சிடலாம், நல்லதா இருக்கு அப்படின்னாரு. அவனுக்கு சந்தோஷம். சையது இப்ராஹிம் வைக்க போனா உள்ள இருந்து சவுண்ட் வரும், ஏன் எங்கத்தான் மட்டும் என்ன, அது தலைவலி. அவர் ஏமா உங்கத்தான் பேர், எங்கத்தா பேர் பாஷா பாய். பாஷா பாய் சரி, இவங்கத்தா பேர்ல இருந்து சையதை எடுத்துட்டோம், நம்ம அங்கிருந்து பாஷாவை எடுத்து சையது இப்ராஹிம் பாஷா அப்படின்னு செட் ஆயிடுச்சு. அடாடா,
அடுத்து ஒரு மாதிரி தப்பிச்சிட்டாங்க. இங்கிருந்து சையது எடுத்தாச்சு, அங்கிருந்து பாஷாவை எடுத்தாச்சு. சையது இப்ராஹிம் பாஷா அப்படின்னு வைக்கலாம்னு தேனெல்லாம் எடுத்து குழந்தைய மடியில வச்சுட்டு வைக்க போனா வச்சுட்டு வச்சிடலாமாண்டார். வச்சிடலாம். இவர் வைக்கும் போது சையது சுல்தான் இப்ராஹிம் பாஷா, சையது சுல்தான் இப்ராஹிம். அங்க இருக்கிறவங்க சில பேர் நினைச்சாங்க இந்த ஏர்வாடையில அடங்கி இருக்கிறவங்க அவங்க பேரு தான் சையது சுல்தான் இப்ராஹிம் பாதுஷான்னு வழியுள்ளா. சரி, ஏதோ அவளியாக்கள் பேராட்டு இருக்கு, அதனால இருந்தாலும் அவங்களுக்கு சந்தேகம் தான் இருக்கு. இப்ராஹிம் நீங்க செலக்ட் பண்ண பேர், சையது எங்கத்தா பேர், பாஷா அவங்கத்தா பேர். இடையில சுத்தமான ஒண்ணு சேர்த்தறியல. அதை சொன்னார், அது எங்கத்தா பேர். உட்கார அங்கிருந்து உங்கத்தா இங்கிருந்து அவங்கத்தா பேருங்கிற மலையாளம் இருக்கீங்களா ஒரு பேர் வைக்கிறதுல. நான் சொல்ல வந்தது ஒரு துவா ஓதுனாலும் ஒரு பேருனாலும் ஒரு கல்யாணம் ஒரு நல்லது கெட்டது எல்லாத்துலையுமே இன்னைக்கு பொறுத்தவரையும் ஃபேமிலியில டிசைடிங் அப்படிங்கிறது அத்தாரிட்டிங்கிறது யாருன்னா முழுக்க பெண்கள். ஒரு பெண்ணை வழிநடத்துவதில், ஒரு பெண்ணை இயக்குவதில், ஒரு பெண்ணை ஒரு ஆணை முனைப்பாக கொண்டு செல்வதில் இந்த அத்தனையிலையும் பெண்கள் தான் இருக்கிறார்கள். நான் சொல்ல வந்தது, அன்னலாருக்கு ஒரு கதீஜா அம்மையார் போல 25 வருஷம் நமக்கு மட்டும் அந்த மாதிரி மனைவி மட்டும் அமைஞ்சிட்டா உலகத்துல எந்த சிகரத்தையும் சாதனையையும் அந்த ஆல் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே போய் நம்மளால பண்ணிட முடியும். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மாதிரி கடைசி வஃபாத்தாகிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நான் இதை சொல்லி நிறைவுக்கு வர்றேன். அவர்களுடைய வஃபாத்துடைய நேரம் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 செய்தி சொன்னாங்க. 3 செய்தி வஃபாத்தாக போறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்குன்னா ரொம்ப இடி விழுந்த மாதிரி என்ன வேணாலும் வர மனைவியை இழக்கிற மாதிரி அவங்க மனசு இல்லை. அப்படி அதாவது நித்தமும் ஒவ்வொரு நொடியும் இரவும் பகலும் அந்த அம்மாவினுடைய ஊக்கத்திலேயே தான் ரசூலுல்லாஹ் வாடுகிறார்கள். முகத்துல சின்ன வருத்தம் வராத அளவுக்கு, கண்கள்ல தண்ணி வராத அளவுக்கு 25 வருஷம் பார்த்துக்கிட்டவங்க. தாய்ப்புல அழுது 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 அவ்வளவு அழுதாங்களே. காலில் கண்காலெல்லாம் உடைஞ்சு ரத்தம் வடிஞ்சது. அப்போலாம் அந்த மனைவி இல்லை. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, படுக்கையில் இருக்கிறாங்க, அடுத்து கொஞ்ச நேரத்தில் வஃபாத். நான் 3 விஷயம் உங்கள்கிட்ட பேசணும், தாய்மார்கள் கவனிக்கணும். முதல் விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நான் ஒரு மனைவியாக உங்களுக்கு செய்ய வேண்டியது, செலுத்த வேண்டியது, உங்களுக்கு தர வேண்டிய கண்ணியம், இதுல நான் குறை வச்சிட்ட மாதிரி தெரியுது. அல்லாஹ்வுக்காக என்னை மன்னிச்சிருங்க. என்ன பெரிய வார்த்தை தெரியுமா? அந்த அம்மா செஞ்ச மாதிரி உலகத்துல வேற எந்த மனைவியாவது செய்ய முடியுமா? என்ன பாடுபட்டாங்க. நுபுவத்து வகி வந்த நாள்ல இருந்து அல்லாஹ் அக்பர் அத்தனையும் அந்த அம்மா. தாய்க்குள்ள அடி வாங்கினாங்கன்னு சொன்னேன், கூடவே அடி வாங்கின இன்னொருத்தர் யார் தெரியுமா? சஹாபி ஸைத் இப்னு ஹாரிஸா. அந்த சஹாபி ஸைத் இப்னு ஹாரிஸா வேலைக்கு இருந்தவங்க கதீஜா அம்மாட்ட வீட்டுல அன்பளிப்பா கல்யாணம் ஆனவங்க கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல கணவர்களுக்கு. இப்போதான் நம்ம இவர் ஒரு மோதிரம் வாங்கி கொடுப்பாரு, அவங்க ஏதாவது ஒரு வெள்ளி மோதிரம் வாட்ச் வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி கணவருக்கு கிஃப்டாக இந்த வேலைக்காரர் ஸைத் இப்னு ஹாரிஸாவை நீங்க வச்சுக்கங்கன்னு ரசூலுல்லாஹ் கொடுத்த அடிமைதான் கூட அடி வாங்கணும். எங்க தாய்க்குள்ள சொல்றாங்க, இவ்வளவு தியாகங்களை செய்த ஒரு பெண், நான் உங்களுக்கு செய்யறது செலுத்துறதுல நான் ஏதாவது குறை வச்சிருப்போம் போல தெரியுது, அல்லாஹ்வுக்காக என்ன மன்னிச்சிருக்கேன். இது முதல் செய்தி. 2வது செய்தி, கபருடைய வேதனையை பத்தி நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க, எனக்கு பயமா இருக்குது. வகி வந்த போது ஈராமலை குகையில நீங்க இருந்தப்போ நீங்க எந்த துண்டு மேல போட்டிருந்தீங்களோ அந்த துண்டு எனக்கு கஃன் துணியா நீங்க கபர்ல என்னை அடக்கிறப்ப அந்த துண்டு வைக்கணும். நான் கபருடைய வேதனையை பயப்படுகிறேன். யாரு? அகில உலகத்தினுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி பயப்படுறாங்க மன்னரைக்காக. அந்த மாதிரியே தான் அடக்கம் செய்யப்பட்டது. கதீஜா அம்மாவுக்கு வகி முதலாக வந்த போது நபிகளால் எந்த துண்டை அணிந்திருந்தார்களோ அது அவர்களுக்கு கஃன் துணியாக போர்த்தப்பட்டது.
மூணாவது சொன்னாங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நான் என்னுடைய மகள் ஃபாத்திமாவை எத்தீமாக விட்டுட்டு போறேன். அதாவது மற்ற பிள்ளைகள்லாம் பெருசாயிருச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் ஆயிடுச்சு. ஆக சின்ன பிள்ளையா ஒரு 4 வயசு 5 வயசு பிள்ளையா அந்த அம்மா மௌத்தா போறப்ப இருந்தது கதீஜா அம்மா மட்டும்தான். யாருக்குமே இந்த கடை குட்டிமாங்க கடைசி பிள்ளைன்றப்போ ஒரு பிரியம் இருக்கும். அந்த கடைசி குழந்தை மாதிரி இருக்கிற அந்த பிள்ளைக்கு தான் அம்மாவுடைய தேவை இருக்கும். பெரிய பிள்ளைகள் கூட ஓரளவு மெச்சூர்ட் ஆகிட்டாங்க. அவங்க டிபெண்டா இல்லை, இவங்களை சார்ந்து இல்லை, டிபெண்டட் கிடையாது, சார்ந்து இல்லை. இந்த புள்ள மட்டும் சார்ந்து வாழ்கிற புள்ள. ஏன்னா 4-5 வயசு தான் ஆச்சு. இந்த அம்மாவுக்கு இந்த பிள்ளைக்கான எல்லா விதமான சுத்தம் அசுத்தம், தூங்க வைக்கிறது, சாப்பிட வைக்கிறது எல்லாமே யாரு பார்க்கணும்? அம்மா மௌத்தா போறப்ப சொல்றாங்க, பாத்திமாவை நான் இந்த மாதிரி சின்ன பிள்ளையா விட்டுட்டு போறேன். நம்முடைய கோத்திரத்தினுடைய பெண்களின் வாயில இருந்து பாத்திமாவை நீங்க பாதுகாத்துக்கணும். நான் பொதுவா ஒண்ணு உண்டு, அம்மாவை தூக்கி விட்டா பாரு அப்படின்னு பேசுவாங்க, அவ தாய் இல்லாதவா அப்படின்னு பேசி ஒரு மாதிரி திட்டுவாங்க. என் பிள்ளை பாத்திமாவை யாரும் திட்டாம நீங்க பத்திரமா பார்த்துக்கணும். காலமெல்லாம் பாத்திமாவின் மீது ரசூலுடைய காதலுக்கு, பிரியத்துக்கு, பாசத்துக்கு காரணமே என்னன்னா கதீஜா அம்மாவுடைய வசியத். ஆக இந்த 3 வசியத்து யோசிச்சா இன்றைய பெண்கள் தங்களை தாங்களே ஒரு சுய மதிப்பீடு, நம்மளா ஒரு மார்க் நமக்கு போட்டுக்கணும். நான் கணவராக உங்களுக்கு செய்வதில் குறை வைத்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். கபரின் வேதனையாக இருக்கிறது உங்களுடைய வந்த நேரத்தில் இருந்த துண்டை எனக்கு கஃனாக்குங்கள். எனது பாத்திமாவை நம் கோத்திர பெண்களின் நாவுகள் திட்டாமல் நீங்கள் எனது மகள் பாத்திமாவை பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லாம் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகிற போது சொன்ன வசியத்துகள். எனவே பொதுவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா இந்த தம்பதியினருடைய வாழ்க்கை சொல்றது என்ன தெரியுமா? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கணவனோடு துணை நின்று அவனை மேம்படுத்த மனைவிகள் பாடுபட வேண்டும். அதே போல அன்பாய் பிரியமாய் பார்த்து கொள்ளுகிற மனைவிகள் என்ன சொன்னாலும் மார்க்கத்திற்கு புறம்பான விஷயமாக இல்லாமல் இருந்தால் அந்த விஷயத்துல தாராளமாக மனைவி சொல்லை கேட்க வேண்டும். இது இந்த தம்பதியினர்கள் உலகத்திற்கு வாழ்ந்து கொடுத்து நமக்கு செய்த உபதேசம். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய மன வாழ்க்கையை, நம் குடும்ப வாழ்க்கையை, நம் மனைவி மக்களோடு, பேரன் பேத்திகளோடு நாம் வாழுகிற நம் குடும்பத்தை அல்லாஹ் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வைப்பானாக. யாருக்கெல்லாம் கணவன்மார்களுடைய துஆக்கள் மனைவிகளுக்கும், மனைவிமார்களுடைய துஆக்கள் கணவன்மார்களுக்கும் அல்லாஹ் உரியபடி கொண்டு போய் சேர்ப்பானாக. இம்மையிலும் மறுமையிலேயும் மகிழ்ச்சிக்குரிய தம்பதிகளாய் அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.